எப்போ பார்த்தாலும் நம்ம ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுனாலே ரைஸ் தான் எடுத்துக்கிருவோம். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கிழங்கு ஐட்டம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி யோசித்தேன். இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னா என் ஹஸ்பண்டு தான். அவங்க வீட்டில் இந்த மாதிரியே மரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்களாம். எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா, மரவள்ளி கிழங்கு அவிச்சு சீனி வச்சு தான் சாப்பிடுவோம். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இவங்க வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக, சரி நானும் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வந்து அவிய வச்சுக்கரலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் சேர்த்து காஞ்ச மிளகாய் பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மரவள்ளி கிழங்கை வந்து அவிச்சு வச்சுருக்கோமா அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஈவனாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மீன் குழம்பு மசாலானா போட்டு கொதிச்சிருச்சு. இப்போ மீனை வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த மரவள்ளி கிழங்கும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்றது ஃபஸ்ட் டைம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது எனக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனால் எனக்கு பசி வந்து அடங்கலை. உங்கள் வீட்டில் எப்படி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றீங்களா இல்லை சக்கரை வச்சு சாப்பிட்றீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.